திருப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஜோதிட கலையரசி வழிகாட்டி ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தக்கூடிய 9வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் 1000 வைசியர் திருமண மண்டபத்தில் இன்றைக்கி தொடங்க இருக்குங்க. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுத்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே சிறப்பானதொரு இந்த விழாவில் நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானம், அதாவது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் எல்லாருக்குமே எவ்வளோ பணம் சேர்த்தாலும் வீட்டில் அதை கொண்டு லாபமாக சேர்க்க முடியலைன்னு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது, உளவியல் ரீதியாகவும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் சரி, இந்த லாபஸ்தானத்தை எப்படி நம்ம சரி செய்து நம்முடைய வீட்டிற்கு அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோங்க. 11ஆம் இடம், இந்த 11ஆம் இடம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லாபஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாவம். எப்பொழுதுமே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு சுக்கிர ஹோரையில் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சுக்கிர ஹோரையில் பணத்தை பற்றி பேசாமல் வேறு என்ன பற்றி பேசுறதுங்க? அதனால் ரொம்ப சிறப்பான இந்த 11ஆம் பாவம் எல்லோருடைய ஜாதகத்திலும் இயற்கையாகவே ஒரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அந்த லாபம்ங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். எப்பொழுதுமே உங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சுபர்களால் பார்க்கப்பட்டோ அந்த இடத்துல ஒரு பாவி அமர்வது, எப்பயுமே 11ஆம் இடத்துல பாவிகள் அமரும் போது, ஏன்னா அதை உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம், அங்கே செவ்வாயோ சனியோ இந்த மாதிரி யாராவது உட்காரும்போது நிச்சயமாக இயற்கையாகவே அந்த லாபம்ங்கிற விஷயத்தில் கண்ணும் கருத்துமா அந்த ஜாதகர் இருப்பார். அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கு இந்த 11ஆம் பாவத்தில் கிரகங்கள் இருக்கணும். அப்போ தான் அரசியலில் ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு வர முடியும். மற்ற எங்கே கிரகம் இருக்கோ இல்லையோ இந்த 3, 6, 10, 11ன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இவங்களுக்கு கிரகங்கள் இருக்கிறது இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மேன்மையான நிலையை தருகிறது. ஏன் இதை நம்ம இந்த காலத்தில் பேசுகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா? அப்போது யாரெல்லாம் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ அவங்க அவர்களுடைய சுயஜாதகத்தில் உபஜயஸ்தானங்களில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குங்க. அப்போ இந்த உபஜயஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்கிறது எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையை ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண தேவையான பணத்தை வாரி வழங்கி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஒரு மேஷ ராசி இல்லை மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானே 11ஆம் இடத்ததிபதியாக வர்றார். இங்கே எல்லாருக்கும் கேள்வி வரும், என்னங்க மேஷ ராசி மேஷ லக்னம்னா 11 சனி அப்படின்னு சொன்னால் அதை தான் பாதகம்னு சொல்கிறோம். ஒரு சரராசி சரலக்னங்களுக்கு பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடம் பாதகம். அப்போ இந்த 11ஆம் இடத்தை நம்ம இயக்கும் போது நம்ம பாதகத்தையும் சேர்த்து நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குமே மேடம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பீங்க. இங்கே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. முக்கியமாக உங்களுக்கு சரலக்னத்துக்கு 11 பாதகம் என்றால் நீங்கள் அதற்குண்டான விஷயத்தை உங்களுக்கு அந்த நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்துக்கு உங்களோட பிறந்த நட்சத்திரத்துக்கு என்ன அடிப்படையில் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி சூட்சமமான வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடம் அப்படிங்கிறது கும்ப வீடாக வருது, இது சனியினுடைய வீடாக வருது. அப்போ இயற்கையாகவே சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த தொழில் ஸ்தானமும் அவர் தான் கையில் வச்சுருக்காரு, 10ஆம் இடமும் அவர் தான் கையில் வச்சுருக்காரு, 11ஆம் இடமும் சனி பகவான் கையில் தான் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால் சரியில்லாதவர்களுக்கு ஊன்றுகோல் வாங்கி தருவது, அதே போல் முடியாதவர்கள் இயலாதவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கம்பளி தானம், முக்கியமாக இந்த கம்பளி தானம் எல்லாருமே பண்ணலாம். இந்த கம்பளி தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர்களுடைய சுகத்தை, அதாவது அவங்க கஷ்டப்பட்டு அந்த ரோட்லேயே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் இல்லை, அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை, அப்போ அவர்களுக்கு இந்த கம்பளி போர்வை அப்படிங்கிறத கொடுக்கறதன் மூலமாக உங்களுடைய தொழில் மேன்மை அடையும். ஏன் இதில் ஒரு சூட்சமமான விஷயம் இருக்குது. உங்களோட தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் 10ஆம் பாவம், அதற்கு நேரெதிர் பாவம் தான் அதனுடைய சாவி திறவுகோள் இருக்கக்கூடிய பாவம். அப்போ அந்த 10ஆம் பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவமாக 4ஆம் பாவம் வரும். அப்போ நீங்கள் அவருக்கு போர்வை தரும்போது உங்களுடைய 10ஆம் பாவம் அவருக்கு நீங்கள் ஆடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்வையோ ட்ரெஸ்ஸோ வாங்கி தரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய 10ஆம் பாவம் வலுப்பெற ஆரம்பிக்கும்.
அதனால் எப்பயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களை மைன்யூட்டாக பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு சிலருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிற நண்பர்களே கூட்டிகிட்டு போய் அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ஒரு 5 பேர்த்துக்கு இன்றைக்கி சாப்பாடு வாங்கி தர சொன்னாங்க அப்படின்றாங்க. இது வந்து தவறான செயல். இது வந்து கூட இருக்கிற நண்பர்களை நீங்கள் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரதெல்லாம் எந்த கணக்குலையுமே வரவே வராது. இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் அது வந்து உங்களோட பரிகார கணக்கில் சேர்த்தப்படும். அதே நேரத்தில் கூட இருக்கிறவங்களையோ இல்லை வீட்டில் இருக்க ஆளுங்களையோ கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரது அப்படிங்கிறது பரிகார கணக்கில் வராதுங்க. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒருபோதும் பலிப்பதில்லை. அதே மாதிரி பரிகாரம் ஏன் பலிக்காமல் போகுதுன்னா அது தனி சப்ஜெக்ட். நிறைய பேர் வந்து நான் பரிகாரம் பண்ணிட்டேன், எல்லா ஜோசியத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு பெரிய திருப்தியே இல்லைங்கிறீங்க. நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்குண்டான நிவர்த்தி உங்களுக்கு ஏன் கிடைக்கலங்கிறதுக்கு உண்டான விஷயமும் இருக்கும். 9ஆம் பாவம் சுத்தமாக கெட்டிருந்ததுன்னா நீங்கள் கோயிலுக்கு போகவே முடியாது. கோயிலில் நடை எடுத்து வச்சாலே உங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தப்ப அப்படித்தான். அவங்களுக்கு வந்து 9ஆம் பாவம் முற்றிலுமாக ஒரு வலுவிழந்த ஒரு நிலை, அப்பாவும் இல்லை. அப்போ நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி பலிக்கும்? ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கோயிலுக்கு போனாலே அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுதுன்னு அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதனால் கோயிலுக்கு போக பயப்படுறாங்க. அப்போ இயல்பாகவே இப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நீங்கள் உளவியல் ரீதியாக தான் நாங்கள் வந்து பரிகாரம் சொல்லுவோம். அதனால் இயற்கையாக உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, கோயிலுக்கு போனால் சில பேருக்கு சேருதுங்கிறாங்க. சில பேர் இப்போவே யூடியூப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு போனால் அந்த மாதிரி ஆகுமா மேடம், அது எனக்கு கூட வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. மேடம் நான் இப்போ தான் போய் திருப்பதியில் மொட்டை போட்டு வந்தேன், தனுசு ராசிக்காரங்க வந்து அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு எனக்கு போட்டிருக்காங்க மேடம், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எல்லா கோயில்களுமே ஒரு எனர்ஜி சிஸ்டம். அப்போ அந்த கோயில்கள் நமக்கு வடிவமைக்கப்பட்டது. இந்தந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்தந்த திசை அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ உதாரணமாக குரு திசைனா பொதுவான கோயில் அப்படின்னாலே திருச்செந்தூர் மட்டும்தான். பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது திருச்செந்தூர் மட்டும்தான். ஆனால் அந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் துலா லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா 3-6 கூடையவனா குரு வருவார். அப்போ நான் அங்கே போனால் எனக்கு பிரச்சனை ஆகுமானா, போயிட்டு நீங்கள் அங்கே என்ன உங்களுக்கு எப்படி நடக்குதுங்கிற சினாரியோவை பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவு பண்ண முடியுமே ஒழிய நான் அங்கே போகிறதுனாலே எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பரிகாரம் செய்யும்போது அந்த கோயில்களுக்கு சென்று வரும்போது அதற்குண்டான ஒரு விரத முறைகளை கடைப்பிடித்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த பரிகாரம் 100% பலிக்கக்கூடிய விஷயம் இருக்கும். சரி, கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ வந்து அந்த 11ஆம் பாவத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சனி பகவான்னு சொல்லும்போது இயற்கையாகவே ஏன் காலபுருஷ தத்துவப்படி 10-11 சனி கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சனி வந்து ஒரு மந்த கிரகம். சனிங்கிறவர் தான் தொழில்காரகன். சனிங்கிறவர் ஒரு நீதிவான். அப்போது நீங்கள் தொழிலில் நேர்மையை கடைப்பிடித்தால் லாபம் என்னும் 11ஆம் இடம்ங்கிறது உங்கள்கிட்ட ஸ்திரத்தன்மையாக இருக்கணும் தான் அது ஸ்திர ராசியில் கொண்டு வச்சுருக்காங்க. இந்த 10ஆம் இடம் சரம், நீ ஓடி ஓடி வேலை செய். ஆனால் அந்த லாபம்ங்கிறது ஸ்திரமாக உன் வீட்டுக்கு வரணும்னா அதை ஸ்திரஸ்தானமான கும்பத்தில் கொண்டு அந்த லாபத்தை வச்சுருக்காங்க. அப்போ தொழிலில் நேர்மையை கடைப்பிடிக்கும் எவருக்கும் அந்த லாபம்ங்கிற விஷயம் ரொம்ப இயற்கையாகவே கிடைச்சிருங்கிறது தான் உண்மை. அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஷபத்திற்கு 11ஆம் இடமாக மீன வீடு வருது. அப்போது நல்ல அதாவது சயனத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை ஸ்ரீரங்கம் மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரும்போதும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியுங்க, அந்த ஒரு பெருமாளுடைய ஒரு தரிசனம். முக்கியமாக எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் உள்ள விசேஷ பூஜை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஒரு அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் போகும்போது அங்கே வந்து ஒன்று அந்த காலை நேரத்தில் வந்து உஷத்கால பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து பூஜையை பாருங்கள். எப்பொழுதும் வளர்ச்சிக்குரிய விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் காலையில் நேரம் போய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சுவாமி தரிசனம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கும். அதனால் இந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் வந்து இந்த பள்ளியறை பூஜை, திருமணம் ரொம்ப நாளாக நீடித்த காலமாக நடக்காமல் இருக்கிறவங்களும் இந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்களும் பள்ளியறை பூஜை பாருங்க. மற்ற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் நாம் அடுத்த நிலைக்கு போனோம், அடுத்த படிநிலைக்கு உயர வேண்டும் அப்படின்னு சொன்னால் காலையில் அந்த பூஜையை வந்து பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்னம். இப்போ இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து மேஷ வீடாக வருது. அப்போ மேஷ வீடு அப்படின்னு சொல்லும்போது அது செவ்வாயை கொண்டு வருகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று வருவது, பழனி மலைக்கு அடிக்கடி சென்று வருவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரணும். அதே மாதிரி நான் திருப்பியும் சொல்கிறது ஒன்று தான், உங்களுக்கு எந்த கோயில் பெஸ்ட்டாக இருக்குது, உங்கள் நட்சத்திரத்துக்கு அந்த கோயில் எப்படி சிறப்பாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நெல்லிக்காய் வந்து லக்ஷ்மி தேவிக்கு சுக்கிரஹோரையில் வந்து அணிவித்து நீங்கள் வந்து நெய் தீபம் போடும்போதும் உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக பார்க்க முடியும் உங்களால். அதே மாதிரி கடக ராசி கடக லக்னம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 11ஆம் இடமாக ரிஷப வீடு வந்து வருதுங்க. அப்போ ரிஷப வீடு வரும்போது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எங்கெல்லாம் உங்கள் பக்கத்தில் கிருஷ்ணர் கோயில் இருக்கோ அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து சென்று வழிபட்டு வரலாம். அதே போல் நீங்கள் வந்து ரோஹிணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து பாண்டவ தூத பெருமாள்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த நட்சத்திரம் வந்து நல்ல அதாவது உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறைவனுக்கு அதாவது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு பண்ணலாம். அதே போல் அந்த பொருளை எப்பயுமே நம்ம நட்சத்திரத்துக்கு அது பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த பொருளை நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதை வந்து தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதே போல் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 11ஆம் பாவமாக மிதுனம் வருகிறது. அப்போ மிதுனம் வரும்போது ஸ்கூல் குழந்தைங்க இயலாத குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா ஸ்கேல் வந்து வழங்கலாம். இந்த ஸ்கேல் கொடுத்து பாருங்கள், கொடுத்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் இந்த மாதிரி உபகரணங்களை நீங்கள் வழங்கலாம். அதே போல் கன்னி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். உதாரணத்திற்கு கன்னியாகுமரி அம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். 2 தெய்வமாக சேர்ந்து இருக்கக்கூடிய சங்கர நாராயணர் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவகம் 11ஆக வரும் அப்படின்னு சொல்லும்போது கடக ராசி வந்து வரும். அப்போ கடகராசின்னு சொல்லும்போது நல்ல சாத்வீகமான அம்பாள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது. உதாரணத்திற்கு ஒரு காஞ்சி காமாட்சி அங்கே வந்து பௌர்ணமி நேரம் போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்பயுமே செய்கிற பரிகாரத்தை நம்ம வந்து தெளிவாக பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம செய்யக்கூடிய பரிகார விஷயங்கள் அப்படிங்கிறத நேரம் அறிந்து செய்யும்போதும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி துலாம் ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம பாவம் வந்து 11ஆம் பாவமாக வரும். அப்போ சிம்ம பாவம் வரும்போது நீங்களும் வந்து ஆண்டாள் கோயிலுக்கோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கோ சென்று, இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 கால பூஜை விசேஷமாக இருக்கும். அந்த பூஜையை சென்று நீங்கள் தரிசித்து வருவது நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். அதே போல் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் பாவமாக கன்னி பாவம் வரும். அப்போ கன்னி பாவம் வரும்போது நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரை வந்து வழிபாடு பண்ணுறதும் கன்னி தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய சப்த கன்னியர்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறதும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். தனுர் ராசி தனுர் லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடமாக துலாம் வந்து வரும். அப்போ கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு நீங்கள், அது முருகர் கோயிலாக இருக்கலாம், நரசிம்மராக இருக்கலாம், கடை வீதியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வரும்போது நிச்சயமாக நல்ல பலன்களை உங்களால் உணர முடியும். அதே போல் நரசிம்மருக்கு மாதந்தோறும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பானகம் சமர்ப்பிக்கிறதும் நரசிம்மருக்கு உகந்த அந்த பானகத்தை கொடுத்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரும்போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் லாபம் அப்படிங்கிற விஷயம் வந்து இயல்பாக கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அடுத்ததாக வந்து மகர ராசி மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 11ஆம் இடமாக விருச்சிக ராசி வரும். நல்ல தெய்வங்கள் வந்து சுயம்புவாக வந்திருப்பாங்க இல்லையா, அந்த கோயில் பக்கத்தில் எங்கே இருக்கோ அந்த கோயிலுக்கு சென்று இயல்பாக அந்த கோயிலில் போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வரும்போதுமே நல்ல பலன்களை நீங்கள் உணரலாம். அப்போ இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிணற்றில் வந்திருக்க தெய்வம், கிணத்து மேலே கிணத்தடியில் இருக்கக்கூடிய கிணத்தடி கருப்பண்ண சுவாமின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லை தெய்வங்களை நீங்கள் மாதந்தோறும் உங்களுக்கு ஒரு உகந்த நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போதும் இந்த லாப பாவத்தை சரியாக நம்மளால் இது பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே சரலக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகம். அதனால நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த பிரசாதம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தானம் கொடுத்துட்டு வர்றது நல்லது. நீங்கள் பெரும்பாலும் இன்டேக் பண்ணிக்க வேண்டாங்க, ஏன்னா இதையும் நம்ம மக்கள் வந்து கேள்வியாக கேட்பாங்க. அதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். அடுத்து கும்பராசி கும்ப லக்னம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுர்பாவம் வந்து இவங்களுக்கு 11ஆம் இடமாக வரும்.
அப்போ தனுர்பாவம் வரும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு குருவாக யார் இருக்காங்களோ அவங்கள அடிக்கடி போய் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஜீவசமாதி அடைந்த பெரியவர்களை வணங்கி வருவதுமே சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். யாரையாவது குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த குருவை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு வந்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மகர வீடாக வரும். அப்போ மகர வீடாக வரும்போது ஊருக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லை தெய்வங்களை தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த அயன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களோ இல்லை பொருட்களோ நீங்கள் வழங்கும் போதும் உங்களுடைய லாப பாவம் அப்படிங்கிறது மேன்மை அடையும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். இன்னும் நல்ல சிறப்பாக உங்கள் ஜாதகத்தில் அந்த பணபரஸ்தானம் எப்படி இருக்குது, உங்களோட ஜாதகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சிறப்பாக பார்த்து எந்த நேரத்தில் என்ன செய்யணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் எப்படி கரெக்டாக டைம் படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் நாம் செய்யக்கூடிய நேரம் முக்கியம், முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த முகூர்த்த விஷயங்களை கரெக்டாக உணர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஒரு சில பேர் வந்து ரெகுலராக ஒரு சில விஷயங்களை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தொடர்ச்சியாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வெற்றி தரும். இப்போ நம்ம வந்து பிரசன்னமும் பார்க்குறதுனால இந்த ஜாதகத்தில் இப்போ எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து 2ஆம் பாவம் சரியாக இல்லை, எனக்கு வந்து லாபம்ங்கிறது வரமாட்டேங்குது, என்னால் வந்து சம்பளத்துக்கு மேலே அதிகமாக என்னால் எதுவுமே செய்ய முடியல. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற சம்பளத்துக்குள்ளேயே சேவிங்ஸும் பண்ணிடுவாங்க, ப்ளஸ் செலவும் அதுக்குள்ளேயே கரெக்டாக பண்ணிக்குவாங்க. அப்போ அதற்கு வந்து அவர்களுடைய அந்த மதிநுட்பங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ நம்முடைய ஜாதகத்திலும் அந்த மதிநுட்பம் இயற்கையாக இல்லை அப்படின்னா எங்களை மாதிரி நீங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட கேட்கும்போது நாங்கள் உங்களுக்கு அதை வந்து சரி பண்ணி கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய பூஜைகளாகட்டும், வழிமுறைகளாகட்டும், கோயில்களாகட்டும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முதலே நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த 9ஆம் பாவம், அதாவது கோயிலுக்கு போகும்போதே பிரச்சனை வருதுன்னா அப்போ அவர்கள் என்ன பண்ணால் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து தீரக்கூடிய வழிமுறைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். நம்ம சொன்னதெல்லாம் இப்போ வந்து ஒரு கடலில் போட்ட ஒரு தேன் துளி கணக்கு தான். அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை எவ்வாறு இயக்கி நாம் வாழ்வில் வளம் பெறுவது அப்படிங்கிற இந்த பதிவை பேசுவதற்கு அனுமதி தந்த செந்துரான் சோதிட அறக்கட்டளையினுடைய நிறுவனர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், இதை இவ்வளோ நேரம் லைவில் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும், ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும், இங்கு தலைமையேற்றக்கூடிய பரணி பாரதி அண்ணா அவர்களுக்கும், ரத்னகுமார் அவர்களுக்கும், இன்னும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை பாராட்டி விடைபெறுகிறேன். என்னோட மொபைல் நம்பர் 9943927722 9943927722. மீனாட்சி பரமகுரு வாழ்க வளமுடன். நன்றிங்க. பேசிய மீனாட்சி பரமகுரு அவர்களுக்கு நம் விழாவின் தலைமை நாயகன் சரவண பாரதி ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள்.